சபரிமலைக்கு மாலை போட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்ல ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் கிளம்புவாங்க. அதே மாதிரி சபரிமலையில இருந்து திரும்பியதும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போவாங்க. அதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஐயப்பன் கற்பன சுவாமி கிட்ட மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு வர்ற பக்தர்களை நான் பார்த்து கொள்வேன், அவர்களுடைய குடும்பத்தாரை பார்த்து கொள்வது உன் பொறுப்பு அப்படின்னு ஐயப்பன் கற்பன சுவாமிக்கு கட்டளையிடுறாரு. இத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கற்பன சுவாமி கேட்கிறார். சபரிமலைக்கு வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் உடைப்பாங்க. அந்த தேங்காய் சத்தத்தை கேட்ட உடனே அவங்க வீட்டுல போய் நீ காவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு நாள் நான் காவலா இருக்கிறது அப்படின்னு கற்பன சுவாமி கேட்கிறார். சபரிமலையில இருந்து திரும்பி வர்றப்ப இன்னொரு தேங்காய் உடைப்பாங்க. அந்த தேங்காய் சத்தத்தை கேட்டதும் நீ கிளம்பலாம் அப்படின்னு ஐயப்பன் கற்பன சுவாமி கிட்ட சொல்றாரு. சபரிமலைக்கு நீங்க கிளம்புனதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் உங்கள் வீட்டின் காவலாக கற்பன சுவாமி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனாலதான் சபரிமலைக்கு போற